வெல்கம் டு சிம்பிள் விலாக். வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பீட்ரூட் துவையல் தான். எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதத்துக்கூட இது ரொம்ப டேஸ்டியான முறையில் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு இந்த பீட்ரூட் துவையலுக்கு என்னென்ன பொருள் சேர்த்திருக்குன்னு பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும். அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அல்டிமேட்டான இந்த டேஸ்ட்டான பீட்ரூட் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காரச்சாரமான பீட்ரூட் சட்னி அரைக்கிறதுக்கு பீட்ரூட் மேல் தொலி எடுத்துகிட்டு பொடி பொடியாக சன்னமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஒரு பீட்ரூட்டுக்காக தேவையான பொருள் மட்டும் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் அதிக பீட்ரூட் எடுத்திங்கன்னா சேர்த்துற பொருள் அதிகமாக எடுத்துக்கங்க. இதுக்கு பீட்ரூட்டு பொடி பொடியாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எப்படி பீட்ரூட் சட்னிக்கு என்னென்ன போட்டு வதக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்திட்டு நல்லா பொரிய விடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடுச்சுன்னா இந்த பீட்ரூட் சட்னி டேஸ்ட்டு மாறிடும். கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ இதில் வரமிளகா ஒரு 4 போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம். மிளகா வதக்குனதும் இதில் ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் அதையும் இதில் சேர்த்திக்கலாம். 4 பல் பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சமாக, புளி கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இதையும் இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பொருளெல்லாம் ரொம்பவே தீய விடாமல் கரெக்டாக சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம். இந்த பொருளெல்லாம் தீஞ்சிருச்சுன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது. இதுக்கு காரமும் புளியும் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்திக்குங்க. அப்போ தான் பீட்ரூட் கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கும். அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த காரமும் புளிப்பும் ஜாஸ்தியாக போட வேணும். இதுக்கு இந்த பொருளெல்லாம் பீட்ரூட் நீங்கள் அதிகமாக எடுத்துருந்தீங்கன்னா இன்னும் அதிகமாக சேர்த்திக்குங்க. குறைவான பீட்ரூட் எடுத்துருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு போதும். நான் ஒரு பீட்ரூட்டு மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் ஒரு பீட்ரூட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பொருளெல்லாம் எடுத்துருக்கிறேன். இப்போது வெங்காயம், மிளகா, பூண்டெல்லாம் நல்லா வதக்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச பீட்ரூட்டை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வேக விடலாம். அடுப்பை மீடியம்லேயும் ஹைலையும் வச்சு மாற்றி மாற்றி கலந்துவிட்டு இதை வேக வைக்க வேணும். அடுப்பை மீடியமில் வச்சுக்க வேணும். மீடியமில் வச்சுட்டு மூடி போட்டு வேக வைக்கலாம். அப்பப்போ இடையிடையே மூடி ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்க வேணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். நல்லா காய் வெந்து வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னிக்கு தேவையான உப்பு, கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கணும். சேர்த்திட்டு இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவிய தேங்காய் இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இந்த சூட்லேயே எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். பீட்ரூட் சட்னிக்கு நான் என்னென்ன பொருள் போட்டிருக்கேன்னா இந்த பொருளை மட்டும் சேர்த்து ஒரு தடவை பீட்ரூட் சட்னி அரைச்சி பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் சேர்த்திக்கலாம்.
மிக்ஸி ஜாரில் சேர்த்தியாச்சு. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்தாம கொஞ்சம் அரைச்சிட்டு இப்போ இதுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்தியாச்சு. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்க வேணும். இப்போது அரைச்சதுக்கு ஒரு பவுலில் மாற்றிட்டு இதுக்கு தாளிப்பு கொடுக்கலாம். அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது இதுக்கு எப்பயும் போல் ஒரு வாணலியில் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா 1, கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் சேர்த்திக்கலாம். ஹெல்த்தியான பீட்ரூட் துவையல் ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் சாப்பிடாதீங்க கூட இந்த டேஸ்ட்டில் நீங்கள் துவையல் அரைச்சி கொடுத்தீங்கன்னா கட்டாயம் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு பீட்ரூட் வச்சு இதே மாதிரி துவையல் செஞ்சு கட்டாயம் சாப்பிட்டு பாருங்கள். எல்லாத்துக்குமே இது ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை.